டார்கெட் ஷோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். யூனிட் 6ல இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சிலபஸ் ஆஸ்பெக்ட்ல ஒவ்வொரு லெசனா பாத்துட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும். அதாவது அந்த காலத்துல தமிழகத்தினுடைய அந்த பண்பாடு அப்படின்றது எப்படி இருந்துச்சு, அந்த காலம்ன்றது எதை சொல்றாங்கன்னா சங்க காலம் அப்படின்னு சொல்றாங்க. சங்க காலம், சங்கம் மருவிய காலம் அப்படின்னு இருக்கு, அந்த களப்பிரர்கள் வந்த காலம். சோ இதுலயே ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. திருக்குறள் அப்படின்றதே களப்பிரர் காலத்தில் தோன்றிய ஒரு நூல் அப்படின்ற ஒரு கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுவுமே வந்து அரைஸ் ஆயிருந்த ஒரு கொஸ்டின் தான். சரி, இப்ப பாக்கலாம். அதாவது இந்த தமிழர் பண்பாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, மௌரியர்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறமா இந்திய அரசியல் புவியீர்ப்பு மையம் வந்துட்டு மகதத்துல அந்த மகத பேரரசு ஆட்சி செய்யும் போது தமிழ்நாட்டுல இருந்தது. சோ வந்து இதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை அதுக்கு அடுத்ததாக என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வர ஆரம்பிச்சிச்சு. தமிழ்நாட்டுக்கும் வட இந்தியாவுக்குமான தொடர்பு அப்படின்றது ரொம்ப தொன்மையானது. சோ அது வந்து தொடர்ந்து இருந்தது. வரலாற்றுக்கு இந்த காலத்துக்கு முற்பட்ட காலத்துல தமிழ்நாட்டுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் நெருங்கிய தொடர்புடையது இருந்துச்சு. சோ வந்து அதாவது மகதத்தை ஆட்சி செய்த நந்த மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில ஒரு நல்ல உறவு இருந்தது. சந்திரகுப்தருக்கு அப்புறமா வந்து மகத பேரரசு வந்து பிந்துசாரர் அவர் வந்து தக்காணத்தை கைப்பற்றினாலும் தமிழ்நாட்டை அவரால் என்ன செய்ய முடியல அப்படின்னா தாக்க முடியல. தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியாம என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா மௌரிய பேரரசினுடைய தெற்கு எல்லை என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா தக்காணத்தோடைய நிப்பாடிடுச்சு. அசோகருடைய 2வது கல்வெட்டு ஆணை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தென்னிந்தியால சேர சோழ அந்த பாண்டிய மன்னர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கேரள புத்திரர்கள் இவங்க எல்லாருமே அண்டை நாட்டினர்களாக இருந்தாங்க அப்படின்றத பதிவு செஞ்சிருக்கு அசோகரினுடைய 2வது கல்வெட்டான. சோ இப்படி ஆரம்பிக்கிறதா நம்மளுடைய சங்க காலம். இந்த சங்க காலம் கிமு 3ல இருந்து கிபி 3 வரைக்கும். சரிங்களா, சோ இதனுடைய புவியியல் எல்லை சங்க காலம் அப்படிங்கிறது எந்த ரேஞ்சஸ்ல இருந்ததுன்னா, வடக்குல வந்து திருப்பதி வேங்கடமலை, தெற்கே குமரி, கிழக்கு வந்து பெருங்கடல் கிழக்கு பெருங்கடல், மேற்குல வந்து என்னது அப்படின்னா மலைநாடு திருவிதாங்கூர். சரிங்களா, இதுல என்னென்ன அரசமைப்பு முறைகள்லாம் இருந்தது அப்படின்னா முடியாட்சி முறை, மன்னராட்சி முறைகள் தான் இருந்தது. யாரெல்லாம் மன்னர்களா இருந்தாங்கன்னா சேரர் சோழர் பாண்டியர்கள் மூவேந்தர்கள் ஆட்சி செய்த ஒரு காலம். இந்த காலம் அப்படின்றது பெரும்பாலும் என்ன காலமாக இருந்தது அப்படின்னா இரும்பு காலமாக இருந்திருக்கு. பெருங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறதா இந்த இடத்துல இருந்தது. சோ இங்க வந்து சங்கம் வளர்த்து சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு இருந்தது. அதாவது பண்டைய கால தமிழ்நாடு அப்படின்றது தமிழ் புலவர்களினுடைய பாசறையாகவும் அறிவு பட்டறையாகவும் பட்டிமன்றமாகவும் இருந்திருக்கு. சரிங்களா, தமிழ் இடை கலைச்சங்கங்கள் பற்றிய வரலாறு வந்து எது பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னா இறையனார் களவியல் முறை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா தமிழ் அதாவது கலை இடை கலைச்சங்கங்கள் பற்றிய வரலாறு வந்து பதிவு செஞ்சிருக்கு. சரிங்களா, சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புலவர்கள் கூடக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த சங்கம் இருந்தது. மதுரை பாண்டிய மன்னர்களினுடைய ஆதரவை பெற்றிருந்தது. அந்த இடத்துல வந்து சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ் மொழி இலக்கிய வளர்ச்சி, புலவர்களினுடைய அந்த ஒரு கூடும் இடங்கள்ல வந்து நிறைய தமிழ் மொழி வளர்ச்சி பெறக்கூடிய இடமாக அது இருந்ததுன்னு சொன்னாங்க. சோ தமிழ் மொழி பற்றி ஜார்ஜ் ஏ ஹார்ட் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, கலிபோர்னியா யூனிவர்சிட்டியோட தமிழ் பேராசிரியர் இவர். தமிழ் மொழி உலகின் அழிவுறாத பழமையான மொழின்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா உலக மொழிகளின் செல்வாக்கில் கூட தமிழ் தனது உட்படைப்பையும் அந்த தனித்தன்மையும் காத்திருக்குது. ஒரு மரமாக இருந்து இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்க பழமையான மொழி அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஜார்ஜ் எல் ஹார்ட் சொல்றாரு. சரி, இதுக்கு என்னென்ன சான்று, நாங்க எப்படி அதை நம்புறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய குறிப்புகள் கிடைச்சிருக்கு சங்க காலத்தை பற்றி ஒரு அவங்களோட சிறப்பை சொல்றது மாதிரி. இப்படி வெளிநாட்டவர் இருக்காங்களா அவங்களுடைய குறிப்புகள் சொல்லும் போது எரித்ரியன் கடல் வெரி ப்ளூஸ், பிளனி எழுதின நேச்சுரல் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் தாலமினுடைய ஜியோகிராபி, மெகஸ்தனிஸ் எழுதின இண்டிகா முக்கியமானது, ராஜவள்ளி மகாவம்சம் தீபவம்சம், இந்த இது எல்லாமே என்னது அப்படின்னா இந்த முற்றங்கள் பத்திய வரலாறை பத்தி சொல்லக்கூடிய நூல்களாக இருந்திருக்கு. கல்வெட்டுகள் என்னென்னலாம் கல்வெட்டுகள் அப்படின்னா கலிங்கத்து காரவேலனுடைய ஹரிகும்பா கல்வெட்டு. சரியா, அந்த கல்வெட்டு மூலமாக ஒண்ணு வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னா சங்க காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். புகழூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கரூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புகழூர் கல்வெட்டு, அசோகரினுடைய 2ஆம் மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டு. இந்த 2ஆம் பேராணை தான் என்ன சொல்லுது அப்படின்னா தென்னிந்தியால சேர சோழ பாண்டியர்கள் இவங்க எல்லாம் அண்டை நாட்டவர்களாக இருந்தாங்கன்றத சொல்லுது. அதுக்கப்புறம் மாங்குளம் கல்வெட்டு, கலகர் மலை, கீழ்வளவு இதெல்லாமே மதுரைக்கு பக்கத்துல இருக்குது. இதெல்லாமே சங்க அரசர்களின் பொருளாதார சமூக நிலை குறித்த தகவல்களை நமக்கு தருது. சரிப்பா, செப்பேடுகள் என்னென்ன செப்பேடு, வேள்விக்குடி சின்னமனூர் செப்பேடு. சரிங்களா, அந்த சின்னமனூர் செப்பேடு எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு கேள்வி வந்து கேட்கலாம். இந்த சின்னமனூர் செப்பேடு அப்படின்றது எந்த காலத்தை சேர்ந்தது, இது உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சரை நான் வந்து லாஸ்ட்ல சொல்லுவேன். சோ இந்த சின்னமனூர் செப்பேடு அப்படிங்கிறதும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கருவியாக இருக்கும். கிபி 10ஆம் நூற்றாண்டு. சரிங்களா,
அடுத்து நில அன்பளிப்புகள் மற்றும் அரசாணை பற்றிய சான்றுகள்லாம் இந்த செப்பேடுகள்ல இருந்துச்சாம். ஒருத்தருக்கு நிலத்தை வந்து அன்பளிப்பா கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு செப்பேடு நீங்க கூட பாத்திருப்பீங்க. அது எனக்கு சரியா படம் வந்து பேரு தெரியல. சிவகார்த்திகேயன் நடிச்சதுல வந்து ஒரு ஒரு ஏடு கொடுத்திருப்பாங்க. அதை நல்லா தெரியாது, அது சுண்ணாம்பு போட்டு பார்த்தாதான் தெரியும். சோ நிலம் வழங்கியதற்கான அந்த சான்றுகள் சரிங்களா, அரசு ஆணைகள் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் செப்பேடுகளாக இருந்தது. அதுக்கப்புறம் நாணயங்கள் அப்படின்னு சொல்லும் போது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் குறுநில மன்னர்கள் வெளியிடக்கூடிய நாணயங்கள், அந்த நாணயங்களை சேர்த்து வச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள். ரொமானிய நாணயங்கள் இது எல்லாமே வெளிநாடு வர்த்தக உறவை வந்து வெளிப்படுத்துது சரிங்களா. அதே மாதிரி பெருங்கற்கால சின்னங்கள், என்னென்னலாம் சின்னங்கள்னா புதைவிடங்கள், நடுகற்கள், மக்களினுடைய மரபு மற்றும் இறப்புக்கு பிந்தைய வழக்கங்கள் குறித்த தகவல்கள் என்ன செய்யுது அப்படின்னா தருது. எக்ஸ்கவேஷன்ஸ் பிளேசஸ், என்னென்னலாம் அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய இடங்கள் இருக்கு. ஒண்ணு உறையூர், இன்னொன்னு ஆதிச்சநல்லூர் சரிங்களா. ஆதிச்சநல்லூர், அழகன்குளம், அரிக்கமேடு, கொற்கை, கொடுமணல், புகார் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்க காலத்துல இருக்கக்கூடிய அந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களினுடைய வர்த்தகம், நகர அமைப்பு, வாழ்க்கை முறை இது எல்லாத்தையும் பத்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆதாரங்கள். இதெல்லாம் ஒரு ஓவர்வியூவா தான் நம்ம பாக்குறோம். சோ இலக்கிய சான்றுகள்னு சொல்லும் போது என்னென்ன நூல்கள்லாம் அந்த சங்க காலத்தை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காப்பியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சொல்லும். இது வந்து பாத்தீங்கன்னா பின்னிய சங்கம், சங்க காலத்துக்கு பின்னாடி உள்ளது. பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி இது ரெண்டுமே என்னது அப்படின்னா அந்த நகர வாழ்க்கையை பத்தி சொல்லுது. அதுக்கப்புறமா 11 கீழ்கணக்கு, 8 தொகை, 10 பாட்டு, தொல்காப்பியம் இது எல்லாமே என்னது அப்படின்னா இதை பற்றி சொல்லக்கூடிய இலக்கிய சான்றுகள். சோ இதுவரை நம்ம பார்த்த எல்லாமே எதுல இருந்தெல்லாம் நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் தான். இப்ப நம்ம முதலாவதா பார்க்கக்கூடியது சேர மன்னர்கள் சரியா. முதல்ல இந்த 3 சங்கங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. சோ அந்த முதற் சங்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 4440 ஆண்டுகள் செயல்பட்டுச்சா முதற் சங்கம். வடமதுரையா தென்மதுரையா இது நீங்க கமெண்ட்ல சொல்லணும். 4440 ஆண்டுகள் செயல்பட்டுச்சு. எத்தனை புலவர்கள் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4449 புலவர்கள் இருந்தாங்க சரிங்களா. இந்த கூட்டத்துக்கு சிவபெருமான் தலைமை வகித்திருப்பாரு. பரிமாணம் உள்ளிட்ட படைப்புகள் எல்லாமே முதற் சங்கத்துலதான் கொண்டு வந்திருப்பாங்க. இடைச்சங்கம் வந்து பாண்டியர்களுடைய நகரமான கபாடபுரத்துல நடந்துச்சு. இடைச்சங்கம் வந்து எங்க, கபாடபுரம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கம் வந்து 3700 ஆண்டுகள் இயங்குச்சு. 37,000 புலவர்கள் இருந்தாங்க இங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 37,000 புலவர்கள் 59 புலவர்கள் பாண்டிய மன்னர்களினுடைய புறவலர்களாக இருந்திருக்காங்க. அகத்தியம், தொல்காப்பியம்லாம் இங்க ஏற்றப்பட்டுச்சு. அடுத்ததான் சொல்லணும்னா கடைச்சங்கம், இது மதுரை தான். இது 1850 வருஷம் இந்த சங்கம் செயல்பட்டுச்சு. 449 புலவர்கள் கலந்துகிட்டதாக சொல்றாங்க. சோ இங்கேயும் வந்து தொல்காப்பிய பாயிரம், பரிபாடல், மணிமேகலை, திருக்கோவை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் பற்றி அங்கெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா இது பற்றிய குறிப்புகள் என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுது சரிங்களா. சோ வந்து அதே மாதிரி மதுரையில புலவர்கள் அவை செயல்பட்டு வந்தது அப்படின்றதுதான் உச்சங்க மரபு உணர்த்தக்கூடிய உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா சொல்றாங்க. சரி, சங்க காலம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அதாவது வந்து கிமு 10,000 இருந்து 4000 வரைக்கும் அந்த மாதிரியான ரேஷியோ எல்லாம் வச்சு பிரிச்சிருக்காங்க. சோ சங்க காலத்துல தமிழ்நாடு நாடுகளின் நாடாக திகழ்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்டே இருக்கு சரிங்களா. சோ அப்ப சேரர்கள் வந்து மேலை கடற்கரை பகுதியை என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஆட்சி செய்தவர்கள் தான் யார் அப்படின்னா சேரர்கள். எந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலை கடற்கரை பகுதி. மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம்னு சொல்வாரு இல்லையா. மேலை கடற்கரை பகுதியை ஆட்சி செஞ்சவங்க. இவங்களுடைய தலைநகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வஞ்சி. இவங்களுடைய தலைநகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வஞ்சி தலைநகர். துறைமுகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டி. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தமிழகத்தை ஆட்சி செஞ்சாங்க. மூவேந்தர்கள் இவங்களுடைய ஆட்சி பரப்புகள் கொடுத்திருக்காங்க. சேரர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்க வந்து மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் இந்த பகுதி எல்லாத்தையுமே ஆட்சி செய்தவர்களாக இருந்திருக்கிறாங்க சரிங்களா. சோ அதாவது மலைநாட்டை ஆட்சி செய்ததுனாலதான் இவங்களை சேரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சேர அரசர்கள் பற்றிய முக்கியமான ஒரு நூல் என்னது, 10 முதல் 10 கடைசி 10 கிடைக்கப்பெறல அப்படின்னே சொல்றாங்க இல்லையா. சோ 10 சேர மன்னர்களை காலமுறைப்படுத்தி அவங்களோட ஆட்சி முறை பற்றி சொல்லக்கூடியது. இதுக்கான போதுமான சான்றுகள் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. சோ உதயன் சேரலாதன் தான் எது அப்படின்னா பழமையான சேர மன்னன். அப்ப சேர மன்னர்கள்ல மிக பழமையானவன் யார் அப்படின்னு கேட்கலாம். யார் அப்படின்னா உதயன் சேரலாதன். உதயன் சேரலாதன் தான் யாரு, சேர மன்னர்கள்ல பழமையானவன் சரிங்களா. சோ அதுக்கப்புறமா அவருக்கு அப்புறமா அவருடைய பையன் தான் யார் அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இவர்தான் இந்த மன்னர் தான் இமயத்தை வெற்றி கொண்டு அதுல வில்கொடி பதித்ததாக புலவர்கள் வந்து சொல்றாங்க. இம்மன்னருடைய ஆட்சி காலத்துல பாடலிபுத்திரத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க.
அதுக்கப்புறமா அவருடைய சகோதரர் யாருன்னா பல்யானை செல்கெழு கூட்டுவன். அதுக்கப்புறமா கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் இவங்க எல்லாருமே வருவாங்க. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வரிசைகள்ல தான் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் வருவாரு. அதே மாதிரி இந்த சேர மன்னர்கள்ல சிறந்த மன்னர்களாக விளங்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, அந்த பெருஞ்சேரல் இரும்பரை, மாந்தரஞ்சேரல் இரும்பரை இவங்க எல்லாருமே சிறந்த மன்னர்களாக இருந்திருப்பாங்க. சரிங்களா, சோ அந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல சிறப்பிக்கப்படக்கூடிய சேரன் செங்குட்டுவன் யாரு? நம்மால் இவர் தான். சரிங்களா, இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேரன் செங்குட்டுவன் வந்து வடக்கே இமயம் வரை படையெடுத்துட்டு போனாரு. வேளிர் தலைவன் நன்னனை தோற்கடிச்சவர் இவர். வட இந்தியா வரைக்கும் படையெடுத்துட்டு போவாரு. அதான் வடக்கே இமயம் வரை படையெடுத்து கண்ணகிக்காக அங்கிருந்து கல்லு கொண்டு வந்து கோயில் நிறுவனாராம். பத்தினி தெய்வ வழிபாடு அறிமுகம் செஞ்சவர் இவர் தான். நல்லா கவனிக்கணும். உங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த சோழர்களினுடைய பழமையான அரசன் யாருன்னு கேட்கலாம். உதயன் சேரலாதன். இந்த உதயன் சேரலாதனுக்கு அப்புறமா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன். சரிங்களா, இவருடைய காலத்துலதான் இந்த தமிழ்நாட்டுக்கும் பாடலிபுத்திரத்துக்கும் தொடர்பு இருந்திருக்கும்னு சொல்றாங்க. இவருடைய சகோதரர் யாரு? பல்யானை செல்கெழு கூட்டுவன். அதுக்கப்புறமா கலங்காய் கண்ணி நார்முடி சேரல். இந்த வரிசையில லாஸ்டா வரவர் தான் கண்ணகிக்கு கோயில் எடுத்து சேரன் செங்குட்டுவன். அதாவது இவருடைய வடநாட்டு படையெடுப்பு அப்படின்றது ரொம்ப அதாவது முக்கியமான ஒரு விஷயம். வட இந்தியா வரைக்கும் இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா படையெடுத்திருப்பாரு. சரிங்களா, அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா வேளிர் தலைவர் நன்னனை தோற்கடிச்சிருப்பாரு. நேரி வாயிலில் சோழர்கள் 9 பேரை புறம் கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொங்கரை வெற்றி கொண்டார் அப்படின்னு இவரை வந்து சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம் வந்து இவரை சிறப்பிச்சே சொல்லும். சரிங்களா, சோ அதுக்கப்புறமா சோழ மன்னர்கள்ல வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப முக்கியமான நபர்கள் எல்லாருமே வருவாங்க இல்லையா. அது யாருன்னா பல்தேர் இளஞ்சென்னி, அதுக்கப்புறம் முதலாம் கரிகாலன், இந்த மாதிரி நிறைய பேர் இதுல வருவாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரன் செங்குட்டுவனோட தம்பிதான் யார் அப்படின்னா நம்ம இளங்கோவடிகள். இளம் கோ, கோனா அரசர், இளம் கோ இளவரசர், சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர். சரிங்களா, அதுக்கப்புறமா இங்க வந்து சேரல் இரும்பொறை அப்படின்னு ஒரு மன்னரை பத்தி பேசுறாங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிலர் சரிங்களா சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர். இந்த சேரல் இரும்பொறை யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டவர். நாணயங்கள்ல வில்லும் அம்பும் சின்னமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தனது பெயர்ல நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னு கேட்கலாம். அவருடைய பேர்ல வில்லும் அம்பும் சின்னங்களாக இருந்தது அப்படின்ற ஒரு கொஸ்டின் என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்காக நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லாவே ப்ரிப்பேர் ஆயிக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சில கொஸ்டின்ஸ். சரிங்களா, சோ அதே மாதிரி முக்கிய அரசர்கள் யார் யாருன்னு சொல்றாங்க. உதயன் சேரலாதன், இமயவரமன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. இந்த சேரல் இரும்பொறை யாரு? தனது பெயர்ல என்ன பண்றாரு? நாணயங்களை வெளியிடக்கூடிய ஒரு நபராக இந்த இடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா அவரை வந்து காட்டுறாங்க. சரிங்களா, நாணயங்களை வெளியிடக்கூடிய ஒரு நபராக. அந்த நாணயங்கள்ல என்னென்னலாம் இருந்தது? வில்லும் அம்பும் இருந்துச்சு. சரிங்களா, இப்ப நம்ம பார்த்தது யாரு அப்படின்னா சேர மன்னர்களை பார்த்திருக்கோம். சரிங்களா, சோ சேர மன்னர்கள் அப்படின்றது வரலாற்றுல முக்கியம் வாய்ந்த ஒரு மன்னர்களாக பார்க்கப்படுறாங்க. மேலை கடற்கரை பகுதியை ஆட்சி செஞ்சவங்க. அதே மாதிரி வஞ்சி, அவங்களுடைய தலைநகர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வஞ்சி. சேர மன்னர்களினுடைய அந்த மலைநாட்டை ஆட்சி செய்ததுனால அவங்க என்ன சொல்றாங்க? சேரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு 10 நூல் வந்து உதவுது. சோ அந்த மாதிரி நிறைய மன்னர்கள் இருக்காங்க. செல்கெழு கூட்டுவன், அதுக்கப்புறம் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல். அப்புறம் அதுல வந்து சிறப்பு பெற்றவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெருஞ்சேரல் இரும்பொறை, இவரையும் சிறப்பு பெற்றவர்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவர் கூட இன்னும் 2 பேர் சொல்லுவாங்க. யார் யார் அப்படின்னா மாந்தரஞ்சேரல் இரும்பொறை, பெருஞ்சேரல் இரும்பொறை. சரிங்களா, சோ அதுக்கப்புறமா நான் யார பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழ மன்னர்களை பார்க்க போறோம். சோழ மன்னர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே சோநாடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நாடுதான் என்னது அப்படின்னா இந்த சோழ நாடு. சோநாடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நாடு சோழ நாடு. சோழர்கள் அப்படின்றவங்களுடைய பரப்பு வந்து பாத்தீங்கன்னா வடக்கே வேங்கடம் முதல் எங்க வரைக்கும் விரிஞ்சிருக்கு? திருப்பதி மலைகள் வரைக்கும் விரிஞ்சிருக்கு. சரிங்களா, அவங்க காலத்தால் முற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. வேல்பல் தடக்கை பெருவிரல் கிள்ளி அப்படிங்கிறது. இவருக்கு அப்புறமா தான் பல்தேர் இளஞ்சென்னி அப்படிங்கிறவர்லாம் வந்திருப்பாரு. இவருடைய பையன் தான் யார் அப்படின்னா முதலாம் கரிகாலன். இவர் இளம் வயதிலேயே தந்தை இழந்திருப்பாரு. தாய்மாமனுடைய அவருடைய பராமரிப்புலதான் வளர்ந்திருப்பாரு. நாங்கூர் வேலிர் குலப்பெண்ண திருமணம் பண்ணிக்கிறாரு. சோ இளமையிலேயே அரசு கட்டில் ஏறியவர் தான் கரிகாலன். இந்த இடத்துல சொல்றாங்க கரிகாலனை பத்தி. கரிகாலனுடைய வெண்ணிப்போர் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது இதனுடைய மையப்பகுதி எங்க இருக்கு அப்படின்னா காவிரி கலிமுகம். காவிரி ஆறு அந்த கடலோட கலக்கக்கூடிய இடம் சோழ மண்டலம். சோ இந்த கரிகாலனை பத்தி பாக்கணும்னா வெண்ணிப்போர் ரொம்ப முக்கியம் இல்லையா. சோ கரிகாலனுடைய அதாவது இளமையிலேயே அரசு கட்டில் ஏறிய கரிகாலன் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட உறவினர்களினுடைய விரோதத்தை எதிர்கொண்டு தனது பதவியை பலப்படுத்திக்கிறாரு. அப்ப இவர் ஒரு சோழ மன்னர். இவருக்கு அகைன்ஸ்டா யார் யார் சேர்றாங்க அப்படின்னா சேர,
பாண்டிய மன்னர்கள் 11 பேரு, அதுக்கப்புறமா வேலூர் குறுநில மன்னர்கள் நிறைய பேர் சேர்ந்து கூட்டணி வச்சு இவரை எதிர்க்கிறாங்க. தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெண்ணி பரந்தலை அப்படின்ற இடத்துல அந்த போர் நடக்குது. அதனாலதான் இந்த போருக்கு பேர் என்னது, வெண்ணி போர். சரிங்களா? வெண்ணி போர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டமைப்பை இவர் தோற்கடிக்கிறாரு. அதே மாதிரி அந்த இந்த வெண்ணி போர் வந்து கரிகாலனுடைய அரச வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்குது. இந்த வெற்றி தான் அவருடைய தலையாய சாதனையாக பார்க்கப்படுது. இந்த போரால ஊக்குவிக்கப்பட்ட கரிகாலன் தன்னை எதிர்த்த 9 வேலூர் குறுநில மன்னர்களை வாகை பரந்தலை அப்படின்ற இடத்துல வெற்றி கொள்வார். சோ அதே மாதிரி காவிரி டெல்டா ஃபுல்லாவே இவருடைய கொடைக்கு கீழே வந்துடும். கரிகாலனுடைய கோபத்திற்குள்ளான பாண்டியருமே என்ன செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னா தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. சோ கரிகாலன் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவார். என்னென்ன அப்படின்னா காடுகளை விளைநிலமாக மாற்றுவாரு, வேளாண்மை மேம்படுத்துறதுக்கு காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டியிருப்பாரு. அதே மாதிரி புகார், உங்களுடைய துறைமுக நகரம் புகார் இந்திய பெருங்கடல் நாடுகளுடன் வணிகம் வந்து செலுத்திருந்தது. பட்டினப்பாலை, அங்க எப்படி பதித்து பார்த்தோம், இங்க பட்டினப்பாலை. கரிகாலனுடைய ஆட்சியில் நடந்த வணிக நடவடிக்கைகளை விளக்கி கூறும் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பட்டினப்பாலை. சரிங்களா? சோ அதே மாதிரி கரிகாலனுடைய வடநாட்டு படையெடுப்பு பத்தி சிலப்பதிகாரத்துல விரிவாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சிலப்பதிகாரத்தை தவிர இந்த படையெடுப்பை உறுதிப்படுத்துறதுக்கு வேற எந்த சான்றுமே கிடைக்கல அப்படிங்கிறதா உண்மை. கரிகாலன் ஒரு சிறப்பு மிக்க சாதனையாளர். இவர் கட்டினதிலே கல்லணை, உலகிலேயே மிக பழைய பெரிய வலிமையான நீர்த்தேக்கம் கொண்ட அந்த அணை. ஒவ்வொரு கல்லுமே 329 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் அகலமும் கொண்டது. சரிங்களா? சோ பூம்புகார் அததான் மாற்று தலைநகர், அதாவது திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உறையூர் தான் இவருடைய தலைநகரம். சரிங்களா? அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் மாற்று துறைமுக தலைநகராக திகழ்ந்துச்சு. உணவுத்துறையை நிறைய பெருக்கியிருப்பாரு, கைத்தொழில்கள்லாம் கொண்டிருப்பார், நீதி நிலைநாட்டவர், பல புலவர்களுக்கு புரவலராக இருந்திருப்பாரு. பொன்னிக்கு கரை கண்ட பூபதி அப்படின்னு இவர் என்ன செய்யப்படுறாரு அப்படின்னா போற்றப்படுறாரு. கரிகாலனுடைய ஆட்சி காலத்துல கிராம பொருளாதாரம் நகர பொருளாதாரமாகவே மாற தொடங்குச்சு. சோழ மன்னர்கள்ல ஒரு ஒப்பற்றவர் யார் அப்படின்னா நம்ம கரிகாலன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இந்த லெசன்ல நம்ம பார்ட் 1 பார்த்திருக்கோம். பார்ட் 2 நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.